ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு நிலமகன் டைம் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு பட்டா டவுன்லோட் பண்ணுறதுக்கு நியூ மெத்தட் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த நியூ மெத்தடில் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். ப்ரௌசரில் பட்டா சிட்டா அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணது தான் இதில் ஃபஸ்ட்லேயே இ சர்வீஸ் ஆஃப் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு வரும். அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இதில் வந்து ஃபீஸ் டீட்டெயிலாம் கொடுத்துருக்காங்க. அது நமக்கு இப்போ தேவையில்லை. அதனால் என்ட்ரு கொடுத்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதில் அப்படியே கீழே வாங்க. கீழே வந்ததை வியூ பட்டா /சிட்டா அப்படின்னு இருக்கும். ப்ராக்கெட்டில் ரூரல் நத்தம் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்டு, தாலுக்கா, வில்லேஜ் இதெல்லாம் கேட்குறாங்க. அதாவது உங்களுடைய லேண்டு எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, எந்த தாலுக்காவில் வருது, எந்த வில்லேஜ் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இதில் வந்து ரெண்டு மெத்தட் இருக்குது. அதாவது பட்டா நம்பர் யூஸ் பண்ணி நம்ம பட்டா டவுன்லோட் பண்ணலாம், சர்வே நம்பர் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணலாம். இப்போ வந்து எதை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து லேண்டு டைப்பு ரூரலாக நத்தம் அப்படிங்கிறதையும் செலக்ட் பண்ணால் இப்போ வந்து பட்டா நம்பர் அப்படிங்கிறது வந்து நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா பட்டா நம்பர் மட்டும் என்ட்ரு பண்ணால் போதும். இதே வந்து நீங்கள் சர்வே நம்பர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்கனாக்கா சர்வே நம்பர் என்ட்ரு பண்ணால் அதுக்கப்புறம் சப்டிவிஷன் நம்பர், சர்வே நம்பருக்கான சப்டிவிஷன் நம்பரை என்ட்ரு பண்ணோம். இது இப்போ பட்டா நம்பர் அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் லேண்டு டைப் வந்து சூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி நீங்களும் வந்து சூஸ் பண்ணிங்க. ரூரலாக நத்தமாகத்தை சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ பட்டா நம்பர் சூஸ் பண்ணிங்கன்னா பட்டா நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு அதாவது கையில் வச்சுருக்க மொபைல் நம்பரே கொடுத்துங்க. கொடுத்துட்டு கெட் ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது இப்போ கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபியை இந்த கட்டத்தில் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது இந்த மாதிரி மெசேஜ் வரும். யுவர் ஓடிபி ஹாஸ் பின் வெரிஃபைடு, ப்ளீஸ் கிளிக் சப்மிட் பட்டன் ஆஃப்டர் கிளிக்கிங் ஓகே. அதாவது இந்த ஓகேங்கிறத கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம சப்மிட் பண்ணோம். அப்போ தான் வந்து பட்டா டவுன்லோட் ஆகும். இப்போ வந்து ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்துட்டு இப்போ வந்து திரும்ப வந்து சப்மிட் கொடுக்கணும். இப்போ வந்து சப்மிட் கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்தது இப்போ வந்து பட்டா வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம பிரிண்ட் கொடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை வந்து பிரிண்ட் எடுக்கிறதுனால டைரெக்டாக எடுத்துக்கலாம். இதுதான், அதாவது ஓடிபி போட்டு நம்ம பட்டா டவுன்லோட் பண்ணுறது. இதுதான் வந்து நியூ மெத்தடு இப்போ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ பார்த்து யாரெல்லாம் வந்து பட்டா டவுன்லோட் பண்ணுமோ அவங்களாம் வந்து ஆன்லைன் மூலமாக அவங்களாவே டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக விசிட் பண்ணுறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.